இந்த ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு பாயிண்ட்டை எப்படி நம்ம கிராஃப் ஷீட்டில் பிளாட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபுல் லென்த் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிக்கில் ரெண்டு பார்ட்டில் ஒரு பார்ட்டு தெரிஞ்சதுன்னா ரிமைனிங் பார்ட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம், ஓகேவா? அதை நெக்ஸ்ட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் எப்படி பிளாட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ 3,5 நம்ம பிளாட் பண்ண என்ன செய்வோம், எக்ஸ் ஆக்சிஸில் இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், இந்த எக்ஸ் ஆக்சிஸில் ஆரிஜின்லேருந்து 3 யூனிட்ஸ் எடுப்போம், அதுலேருந்து பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைவோம் இல்லையா? அதே மாதிரி வரைஞ்சால் வரைகிற அந்த லைனும் அடுத்து 5 வேணும்னா 3,5 இருந்ததுன்னா செகண்ட் 5 வேல்யூ இருந்ததுன்னா ஒய் ஆக்சிஸில் 0 ஆரிஜின்லேருந்து என்ன செய்வோம், 5 யூனிட்ஸ் எடுப்போம், அதுலேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைனை நம்ம வரைவோம். இந்த 2 லைனும் மீட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம், 3,5. ஸோ இது அப்படியே ரிவர்ஸில் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பாயிண்ட் இருக்குன்னா ரிவர்ஸில் அந்த பாயிண்ட்லேருந்து பெர்பெண்டிகுலராக எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு லைன் வரைகிறாங்க, ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு லைன் வரைகிறாங்க. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வரையும் போது அது மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டுக்கு லென்த் வந்து ஆரிஜின்லேருந்து என்ன வரும்னு பார்க்காங்க. அது யார் வருவா, இந்த பாயிண்டோடைய ஃபஸ்ட்டு வேல்யூ. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்க்கு வரையக்கூடிய லைன் ஒய் ஆக்சிஸில் ஒரு பாயிண்டில் மீட் பண்ணோம்ல, அதனுடைய லென்த்து ஆரிஜின்லேருந்து என்ன வரும்னு பார்ப்பாங்க. அது என்ன வரும்னா செகண்ட் கோஆர்டினேட் 5. இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு பெர்பெண்டிகுலராக எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வரையக்கூடிய லைன் எக்ஸ் ஆக்சிஸில் மீட் பண்ணக்கூடிய பாயிண்டோடைய லென்த்து ஆரிஜின்லேருந்து என்ன இருக்கும், ஃபஸ்ட் கோஆர்டினேட்டாக இருக்கும். அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் நம்ம பெர்பெண்டிகுலர் ஒய் ஆக்சிஸை வரைஞ்சோன்னா அது மீட் பண்ணக்கூடிய பாயிண்டோடைய லென்த்து ஆரிஜின்லேருந்து என்னவாக இருக்கும்னா செகண்ட் கோஆர்டினேட்டாக இருக்கும். இந்த கான்செப்ட் தான் அவங்க எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது என்னென்னா, இப்போ ஹோல் லென்த் இருக்கக்கூடிய ஒரு லைனோடைய லென்த்து 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கேன், ஓபிங்கிற லைன். இடையில ஏங்கிற ஒரு பாயிண்டை வச்சு கட் பண்ணி அந்த ஓஏயோட லென்த் 3 சென்டிமீட்டர்னா ரிமைனிங் பார்ட் ஏபியோட லென்த் என்னவாக இருக்கும், ஹோல்லேருந்து இதை டெலிட் பண்ணி விட்டுட்டா ஏபி கிடச்சிரும் தானே. ஸோ அந்த கான்செப்டையும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏபி ஈக்குவல் என்ன சொல்லுவோம், ஓபி மைனஸ் ஓஏ. இந்த 2 கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க, வேறு எதுவுமே கிடையாது. சரியா? இப்போது ப்ராப்ளத்துக்குள்ள வந்துடுவோம். 2 பாயிண்ட்டை பிளாட் பண்ணுறோம், பி கியூன்னு சொல்லி 2 பாயிண்ட்டை பிளாட் பண்ணியிருக்கோம். பியோடைய வேல்யூ x1, y1, கியூவோடைய வேல்யூ x2, y2ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம மொத்தம் ஒரு 8 வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டாக பிரிச்சுக்கும். பார்ட் 1 என்னதுன்னா எக்ஸ் ஆக்சிஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம், பார்ட் 2னா ஒய் ஆக்சிஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், எக்ஸ் ஆக்சிஸை நோக்கி அந்த பாயிண்ட்லேருந்து என்ன வரையணும், ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரணும். இப்போ 2 பாயிண்ட் இருக்குன்னா 2 பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, பெர்பெண்டிகுலர் லைன் வரைய வேண்டியிருக்கு. ஓகேவா? பியிலேருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிருக்கோம், கியூலேருந்தும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிருக்கோம். இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸில் இதில் மீட் பண்ணுற பாயிண்ட்டை ஆர்னு எடுத்துக்கிறாங்க, இங்கே எஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. அப்போது ஆரிஜின்லேருந்து இந்த பாயிண்டோட லென்த் என்னன்னு பார்த்தோம், இதனுடைய ஃபஸ்ட் கோஆர்டினேட். அதே ஆரிஜின்லேருந்து இந்த எஸ்ஸுக்குள்ள கோஆர்டினேட் யார், இதுக்கு நேராக இருக்கக்கூடிய பாயிண்டோடைய எக்ஸ் கோஆர்டினேட். அப்போது ஓஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது ஆரிஜின், ஓகேவா? ஓஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வேல்யூ என்னது, x1, OSங்கிறது x2, நமக்கு தேவை இந்த ரிமைனிங் பார்ட்டு RSங்கிற இந்த பார்ட்டு. அப்போ இந்த பார்ட்டை கண்டுபிடிக்க ஹோல் பார்ட்லேருந்து ஓஆரை டெலிட் பண்ணால் என்ன கிடைக்கும், RS. அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ RS ஈக்குவல் டு ORS மைனஸ் OR. RS ஈக்குவல் டு என்னது, ஹோல் பார்ட் OSலேருந்து ORS சப்ராக்ட் பண்ணால் கிடைச்சிரும். அப்போ OS மைனஸ் OR. திஸ் இஸ் நத்திங் பட் OSங்கிறது என்னது, x2 மைனஸ் x1. இப்போ இந்த RS வச்சு நம்ம இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறாங்க. அதை கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா, இந்த பாயிண்ட் Pயிலேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் யாருக்கு வரைகிறோன்னா இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த QSங்கிற லைனுக்கு வரைகிறோம். இது மீட் பண்ணுற பாயிண்ட்டை டீன்னு எடுத்துக்கிறோம். ஸோ பெர்பெண்டிகுலர் லைன் வரையும்போது கண்டிப்பாக இந்த லைனு எக்ஸ் ஆக்சிஸ் கண்டிப்பாக என்னவாக இருக்கும், பேரலாக இருக்கும். அப்போ பேரலாக இருக்கும்போது இது ஸ்டார்ட் பண்ணி எண்ட் ஆகக்கூடிய அதே இடத்துல தான் எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் அதே இடத்துல ஆரம்பித்து அது பிடி எடுத்துக்கிறோம்ல, அந்த டிக்கு அது எண்ட் ஆகிற மாதிரியே எண்ட் ஆகக்கூடிய எஸ்ஸில் தான் எண்ட் ஆகுது. அப்போ இந்த 2 லைனும் லென்த் என்னவாக தான் இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று பேரலாக, ரெண்டோடைய ஆரம்பமும் எண்டும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இது என்ன சொல்லிடலாம், 2 லைனோடைய லென்த்தும் ஈக்குவல் இல்லையா? அப்போ RS ஈக்குவல் டு பிடினா பிடியோடைய வேல்யூ என்னென்னு எழுதலாம், பிடி ஈக்குவல் டு RS, தட் இஸ் ஈக்குவல் டு x2 மைனஸ் x1. ஓகேவா? இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் 4 வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், டிபெண்ட்ஸ் அப்பான் தி எக்ஸ் கோஆர்டினேட்ஸை வச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 4 வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம், செகண்ட் பார்ட். இதெல்லாம் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஒய் ஆக்சிஸ். இதில் நம்ம எடுக்க போகிற லைன் ஒய் ஆக்சிஸ் லைன். நம்ம
எக்ஸ் ஆக்சிஸ் லைன் எடுத்தோமா அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் லைன் எடுக்க போகிறோம். இந்த ஒய் ஆக்சிஸ் லைனுக்கு பேரலாக இருக்கக்கூடிய எஸ்கியூவை தான் நம்ம வந்து டார்கெட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது எஸ்கியூவோட லென்த்தை கண்டுபிடிக்கணும்னா எஸ் எங்கே எஸ்ஸுக்கு நேராக என்ன இருக்குது? ஓ இருக்குது. அதே மாதிரி க்யூவிலேருந்து பெர்பெண்டிகுலராக எஸ்ஸுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அதே மாதிரி க்யூவிலேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ஒய் ஆக்சிஸ்க்கு வரைஞ்சோன்னா அது மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? சப்போஸ் கியூ டேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஓ கியூ டேஸோடைய லென்த் என்னவாக இருக்கும்? பை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கான்செப்ட் படி இதனுடைய செகண்ட் கோஆர்டினேட் வேல்யூ y2. இது பேரலாக யாருக்கு இருக்கா? எஸ்கியூ. அப்போ ரெண்டு பேரல் லைனுடைய லென்த் என்னது? ஈக்குவல். அதனோட ரெண்டு லைனோடைய எண்டிங் பாயிண்ட்டும் சேம் பிளேஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்கணும், ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் சேமாக இருக்கணும். அப்போது இது ரெண்டு லைனும் பேரலாக இருக்கிறதுனால இது ரெண்டோடைய லென்த்து என்னவாக தான் இருக்கும்? ஈக்குவலாக தானே இருக்கும். அப்போது இதனுடைய வேல்யூ y2னா எஸ்கியூவோடைய வேல்யூ என்னது? y2. அதை தான் நம்ம செகண்ட் பார்ட்டில் கண்டுபிடிக்கிறோம். எஸ்கியூ ஈக்குவல் டு y2. அடுத்து நமக்கு தேவை ஒரு ஹாஃப் பார்ட். இந்த பார்ட்டு நம்ம டீன் மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல, எஸ்லேருந்து டி, இந்த பார்ட்டு தேவை. இது கண்டுபிடிக்கணும்னா இது பேரலல் டு யார்? ஆர்பி பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். அப்போ பியிலேருந்து நம்ம பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சோன்னா அது என்ன கொடுத்துருவோம்னா நமக்கு இதனுடைய லென்த்தை கொடுத்துரும். ஸோ இந்த பாயிண்ட் பிளாட் பண்ணோன்னா இதனுடைய லென்த் ஃப்ரம் ஆர்ஜின் என்னவாக இருக்கும்? இங்கே பியிலேருந்து தானே பெர்பெண்டிகுலராக வரைஞ்சிருக்கோம். அப்போது இதனுடைய லென்த் என்னவாக இருக்கும்? பியோடைய செகண்ட் கோஆர்டினேட் y1. அப்போது ஓலேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள லென்த்து தான் இந்த ரெண்டு லைனோடைய லென்த்தாகவும் இருக்கும். அப்போது எஸ்டியோட லென்த்து என்னது தான்? y1. அப்போ அதையே நோட் பண்ணிக்கிறோம். எஸ்டி ஈக்குவல் டு இப்போது நம்மளுடைய ஹோல் பார்ட் எஸ்கியூ, அதில் ஒரு பார்ட் வந்து எஸ்டி, அப்போ ரிமைனிங் பார்ட் டிக்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஸோ டிக்யூ ஈக்குவல் டு என்ன ஆயிரும்? எஸ்கியூ மைனஸ் எஸ்டி. எஸ்கியூங்கிறது y2 மைனஸ் y1. ஸோ நம்மளுடைய டார்கெட் வந்து PQ ரெண்டோடைய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க தான். இந்த ரெண்டையும் டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிக்க பியிலேருந்து ஒரு லைனை பெர்பெண்டிகுலராக அந்த QSக்கு வரைஞ்சால் நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கிது. அப்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேல்யூ தெரிஞ்சால் ரெண்டு சைடோடைய வேல்யூஸ் தெரிஞ்சால் ஒரு சைடோடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் பைத்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ணி. அதுக்காக தான் PQவையும் QTவையும் ஃபஸ்ட்டு பார்ட்லேயும் செகண்ட் பார்ட்லேயும் கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை மட்டும் தனியாக எடுத்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் இங்கே நோட் பண்ணியிருக்கோம். PTQ. இதில் PTவை ஃபஸ்ட் பார்ட்டில் என்னென்னு கண்டுபிடிச்சிருப்போம்? x2 மைனஸ் x1. செகண்ட் பார்ட்டில் TQவை y2 மைனஸ் y1 கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ PQ ஸ்கொயர் பைத்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ணலாம். பிகாஸ் திஸ் இஸ் a ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ PQ ஸ்கொயர் ஈக்குவல் டு PT ஸ்கொயர் ப்ளஸ் TQ ஸ்கொயர் இல்லையா? அதை அப்ளை போட்டிருக்கோம். இப்போ PTயோடைய வேல்யூவையும் TQ வேல்யூவையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். PQ ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு தேவை PQ டிஸ்டன்ஸ் தான் தேவை. PQங்கிற அந்த லென்த்து தான் தேவை. Pலேருந்து Qக்குள்ளே லென்த்து தான் தேவை. அப்போ ஸ்கொயர் கேன்சல் பண்ணுறதுக்காக ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் போடும்போது என்ன கிடைக்கும்? PQன்னு மாறிடும். தட்ஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் PQன்னு மாறிடும். ரைட் ஹேண்ட் சைடில் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். அப்போ PQ Qக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் இந்த ஃபார்முலா இல்லையா? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட்.